வெறும் 10,000 வச்சு ஆரம்பிச்ச இந்த இந்தியன் கம்பெனி இன்னைக்கு 6,00,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புக்கு வளர்ந்திருக்கு. ஆனா அந்த 10,000 எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நாராயணமூர்த்தி இவர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட வைஃபான சுதாமூர்த்தி அவங்க கிட்ட போயிட்டு 1981ல இந்த மாதிரி நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸான 6 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணணும். அதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு அந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கையில இருந்த 10,000 எடுத்து கொடுக்குறாங்க. அதுல அவங்க இருந்த சேவிங்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த கோல்டு எல்லாம் வந்து அடமானம் வச்சு கொடுக்குறாங்க அந்த 10,000. உடனே பூனே சிட்டில ஒரு சின்ன பிளாட்ஸ் ஒரு ரூம் எடுத்து அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச கம்பெனி படிப்படியா வளருது. 1993ல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றாங்க அந்த கம்பெனியை. 1999ல நாஸ்டாக் யூஎஸோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு இந்த ஸ்டாக்கை லிஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி டு லிஸ்ட் இன் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க. ஆனா இந்த நாராயணமூர்த்தி சார் நீங்க வேற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 12 மணி நேரம் மக்கள் வந்து வேலை செய்ய தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்தை கேள்விப்பீங்க. ஆனா அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கு.